வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள், நால்வோர் நற்சிந்தனை. பிப்ரவரி 6. தலைப்பு: என் வீடு. மெய்விளக்கம் என்பது மனிதனுக்கு ஒரு முழுமையான மனமாற்றம், அதாவது டிரான்சென்டென்டல் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஆகும். மெய்ப்பொருளை பற்றி இன்னது என விளங்கிக் கொண்டால் மட்டும் போதாது. நான் பிரம்மம், நானே பிரம்மம் என்று பிறர் காதுக்கு எட்டுமாறு கூறிக்கொண்டே இருப்பதும், இவ்வாக்கியங்களையே மந்திரமாக ஜபித்து கொண்டிருப்பதோ மட்டும் போதாது. அந்த விளக்கத்தில் தோய்வு பெற்று வாழ்வில் அறநெறி ஒழுகி மெய்ப்பொருளே தானாக இருக்கும் பேரறிவில் நிலைத்து மனமாற்றம் பெற்று நிற்க வேண்டும். உதாரணம்: ஒரு பெண் திருமணம் ஆகும் வரையில் தந்தையாருடைய குடும்பத்தவளாகவே தன்னை கருதி கொண்டிருக்கிறாள். அவள் திருமணம் செய்து கொண்டு கணவன் வீடு சென்று அக்குடும்ப பொறுப்பில் தோய்ந்த பின் கணவன் குடும்பத்தவளாகவே அறிவிலும் பொறுப்பிலும் மாற்றம் அடைகிறாள். மாமியார் வீடு என முன்னர் அவள் கருதியது என் வீடு என்று ஆகிறது. என் வீடு என முன்னர் இருந்தது தாயார் வீடு என்றாகிவிட்டது. அதுபோல தவத்தில் மெய்ப்பொருளோடு ஒன்றி கலந்து நிலைத்து பழகி அதுவே தானுமாக இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளும்போது ஒரு உயர்ந்த நிலைக்கு மனமாற்றம் உண்டாகின்றது. வேதாந்தங்களை படிப்பதாலோ மற்றவர்கள் விளக்க கேட்டு புரிந்து கொண்டதாலோ மாத்திரம் இத்தகைய முழு மனமாற்றம் உண்டாவது அரிது. தன்முனைப்பை அடியோடு ஒழித்து பேராதார பேரறிவோடு கலந்து உறைவதற்கு பயிற்சியால்தான் இயலும். அருட்தந்தை வாழ்க வளமுடன். தொடரும்.